மேஷ ராசி மேஷ லக்னம் காலபுருஷனுக்கு முதல் ராசிங்கிறனால எங்கும் முதல்ல எதிலும் முதலும் கஷ்டப்படுறதும் நானே முதலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். போகிற வரவன்லாம் எனக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கிறான். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். அவன் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கும் போல எதுக்குமே போகவில்லை. இருந்தாலுமே எவ்வளோ ஒதுங்கி போனாலுமே அவ்வளோ தூரம் அவமானப்படுத்துகிறாங்க. பக்கத்தில் போனாலுமே அவமானப்படுத்துகிறாங்க. என்னால் முடிஞ்ச உதவியை வாழ்க்கையில் எல்லாருக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாருமே கராராக இருந்து என்னை ஏமாற்றிருக்காங்க. ஏமாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே எனக்கு வந்து பெருசாக இருக்குதுங்க. அந்த ஏமாற்றப்பட்டால் தான் அதோடைய வழி தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். என்னவோ கடவுள் துணை இருக்கார் அப்படின்னு அனுதினமும் நாட்களை கழித்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய மேஷராசி மற்றும் மேஷ லக்னம். எவ்வளோதான் முட்டி மோதினாலுமே எனக்குன்னு ஒரு பணத்தை நான் சேமிக்கலைங்க. எனக்குன்னு ஒரு செல்ஃபிஷாக நான் வந்து பண்ணிக்கலைங்க. எல்லாமே என்னுடைய குடும்பத்துக்காக தான் பண்ணினேன். இன்றைக்கி சொந்தம் பந்தம் எல்லாம் வேணும்னு ஓடினேன். இன்றைக்கி அவங்க எல்லாருமே என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. என்ன காரணம் ஏது காரணம்னு தெரில. கேட்டால் நான் முன்கோவப்படுறேன், நான் வந்து ஏதாவது பேசுகிறேன், எல்லோரும் இருக்கிற போது ஏதாவது ஒன்று பேசி விட்டுறேன், அதனாலேயே என்னை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய விஷயமாக சின்ன விஷயத்த பெருசாகவே பேசுவாங்க. எப்போவுமே மேஷத்தை பொறுத்த வரையும் கோவம் ரொம்ப அதிகமாக படுவீங்க. அந்த கோபத்தினாலேயே வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை விட்டுருப்பீங்க. இதுதான் தேவை, இது காலில் விழுந்தால் கிடைக்கணும், அப்படிலாம் காலில் விழுகணுங்கிற அவசியம் இல்லை, போயிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாக இருக்குது. அதனால தான் காலபுருஷனுக்கு முதல் ராசியாக வச்சுருக்காங்க. நிறைய வாய்ப்புகள், அதாவது கால் சுற்றின பாம்பாக நிறைய பேர் கிடந்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொருளாதார உதவிகள் செஞ்சுருக்கேன், படிக்க வச்சுருக்கேன், அல்லது கஷ்டப்படும் போது துணிமணி வாங்கி கொடுத்துருக்குறேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மற்றவங்க எல்லாருமே பஞ்சா பறந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய மனக்குமுறல்கள் இருக்குது. கஷ்டத்திலே வாழ்ந்து பழகிற மாதிரி இருக்குதுங்க. கஷ்டத்திலே வாழ்கிற மாதிரி இருக்குங்க. பணம் தான் பிரச்சனை அப்படின்னா கூட பரவாயில்ல, பணம் மட்டும்தான் வாழ்க்கையா, ஏன்டா இப்படி பணம் பணம்னு ஆடுறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் தான் பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை துரோகத்தால், அதாவது பயப்படவே மாட்டீங்க. இவன்லாம் நல்லது பண்ணியிருக்கானா, இவன்லாம் கெட்டது பண்ணுவான்னு நினைக்காத மாதிரியே எல்லாருக்கும் நல்லது பண்ணி 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 இன்றைக்கி தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே இல்லாத அனாதையாக நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு நடந்துருச்சா. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு தெரியாத மாதிரி ஒரு காணாமல் போன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு. மேஷத்தை பொறுத்தவரையும் நம்பிக்கை துரோகங்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுமே இருக்குது. ரெண்டாவது தொழில் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ரொம்பவே ஏராளம். எந்த ஒரு விஷயத்தை நான் ஆரம்பிக்கும் போது சட்டுன்னு ஆரம்பிச்சிடுவானே, இன்றைக்கி எல்லாமே எவ்வளவு அனுபவ அறிவு இருந்தாலுமே என்னால் சமாளிக்க முடியல. பொதுவாகவே மேஷத்தை பொறுத்தவரையும் கோச்சாரம் பாருங்கள், கடந்த கால ராகு கோச்சாரம் சரி ரொம்ப கடுமையாக இருந்திருக்கு. கேதுவோடைய கோச்சாரம் அதை விட கடனை எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம், எந்த வழியிலேருந்து கடனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுக்கேற்ற மாதிரி செவ்வாய் ராசிநாதன் காக்க வேண்டிய முருகர் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள் ராசிக்கு 4ல் நீசம் அடைஞ்சிருக்காரு. ரொம்ப நாட்களாகவே அவர் வந்து பார்த்திங்கன்னா நீசம் ஆறாரு, குறைஞ்சது நீச்ச பங்கம் கூட இல்லை. ஏன்னா அப்படி நீசமான பங்கம் ஆனால் கூட 2 நாள் தான் அதோடைய நீசத்தன்மை இருக்கும். ரொம்ப வருஷமாகவே வந்து மேஷத்தை பொறுத்தவரையும் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, இது எல்லாத்தையும் இழந்தது எல்லாத்தையும் மீட் எடுத்துருவோமா, இந்த நாட்களாவது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாட்களாக இருக்குமா, ராசிநாதன் வெளியே வந்துடுவாரா. எப்போவுமே ராசிநாதன் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ பலம் பெறும்போது நமக்கு தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க, தைரியமாக இதை போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ராசிநாதன் தைரியத்தை கொடுப்பார். அந்த மாதிரி ராசிநாதன் நீசம் அடைஞ்சனால எந்த ஒரு விஷயத்தையுமே போராடி ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருச்சு. இனி இந்த ஜூன் மாத பலன்கள் கிரக கோச்சார அடைவுகள் எப்படி இருக்குது. மேஷ ராசியை பொறுத்தவரையும் ராசியிலே சுக்கிர பகவான் இருக்காரு, ராசிக்கு 2ல் சூரிய பகவான் இருக்காரு, ராசிக்கு 3ல் குரு பயிற்சி அடைஞ்சிருக்காரு, ராசிக்கு 4ல் செவ்வாய் அதே மாதிரி நீசம் அடைஞ்சிருக்காரு, ராசிக்கு 5ல் கேது பகவான் இருக்காரு, ராசிக்கு 12ல் சனீஸ்வர பகவான் இருக்காரு, 11ஆம் இடத்துமான உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காரு. அதே போல் குருவோடைய கோச்சாரம் எந்த ஒரு நன்மையும் செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ரெண்டாவது செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேலே சிம்ம ராசிக்கு பயணிக்கிறாரு. அதே போல் குரு பகவான் கூட புதன் பகவானும் இணைகிறார். இதெல்லாமே ஜூன் மாதம் நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள் எப்படி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு விதிக்காரகன் நல்லா இருக்கானா, சந்திர பகவான் நல்லா இருக்காரு, மதிக்காரகனான செவ்வாய் பகவான் நல்லா இருக்காரா, நல்லா இருக்காரு, ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. இதனால என்னங்க ஒரு யோகம்,
நான் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கடுமையாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு நான் கடுமையாக போராடிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே போயிட்டாவே எனக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. என்னோடய கனவு லட்சியமாக இது இருக்குது. இந்த நேரம் நான் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போயிடுவேன்னா, நான் கோயிலில் ட்ரஸ்ட்டாக இருக்கேன், கமிட்டியில் இருக்கேன், அதிலிருந்து அடுத்தடுத்து ஸ்டெப்பு போயிடுவேனா, இதனால் எனக்கு ஒரு பொருளாதார யோகம் ஏற்படுமா, நான் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிச்சிருவேனா அப்படிங்கிற கேள்விகளுக்கு இது ஒரு கனவாக நான் நினச்சிட்டு இருக்கேன் இந்த அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த ராசிநாதன் 5ல் போகும்போது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தைரிய தன்னம்பிக்கையோட ஒரு விஷயங்களும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஜெயிக்க முடியும். இத்தனை நாள் இல்லாத தைரியம் எப்படி இருந்துச்சு? சூரிய பகவான் பலமாக இருக்கார். அதே போல் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க, அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்க, ஏற்கனவே நான் கவர்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன், அடுத்த போஸ்டிங் நான் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோகமான சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் வாழ்க்கை தரம் உயருமா? 2வது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு அதே போல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி, ஹெல்த்து வந்து தொடர்ந்து பாதிச்சுட்டே இருக்குது. சனீஸ்வர பகவான் பாருங்கள் ராசிக்கு 12ல் இருக்கார். சனி தசை சனி புத்தி நடக்கிறவங்க அனைவருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலுமே இந்த ஹெல்த் பிரச்சனை வரக்கூடாது, மற்ற எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஆனால் ஹெல்த் அப்படிங்கிறது தொடர்ந்து பாதிப்பாக அடைஞ்சிட்டே இருக்குது. தூங்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது, ஹெல்த்தில் ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீரும். அந்த ராசிநாதன் பலம் பெறதுனால ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அதை உடனடியாக ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கும். அதே போல் சிறிய வாக்குவாதம் எல்லாம் பெரிய பிரச்சனைகளாகும். மேஷத்தை பொறுத்தவரையும் பேசக்கூடிய முதல் விஷயமே அதான். சின்ன வாக்குவாதம் எல்லாம் பெருசில் போய் முடிஞ்சிருது. அந்த பெருசு பெரிய பஞ்சாயத்தாகி முடிஞ்சு இந்த பஞ்சாயத்து 4 பேர் கூட்டுற மாதிரி எப்போவுமே தன்னுடைய விஷயத்த எப்போவுமே மேஷம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயும் சொல்கிறதுக்கு பெருசாக விருப்பப்பட மாட்டாங்க. இன்றைக்கி அவங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே பல பேர் பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அது எல்லாமே படிப்படியாக இனி வரக்கூடிய காலத்தில் விலகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசியிலே இருக்கார். இருந்தாலுமே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. ஓஞ்சு முடிஞ்சிருச்சுங்க, என்னால் முடியலைங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். நல்லவன் தான், ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுங்க. இந்த திருமண வாழ்க்கைங்கிறது எனக்கு பெரிய கசப்பை கொடுத்துருச்சுங்க. வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு இல்லவே இல்லை. ஆல்ரெடி திருமண லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எனக்கு 2வது திருமணத்துக்கு போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை இந்த முதல் திருமணத்தையே நான் தக்க வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறேன். என்னால் ஒன்றுமே பண்ண முடியவே இல்லை. என்னை மீறி என்னுடைய சூழ்நிலை மீறி என்னோடய கைவிட்டு போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே என்னோடய வலி என்னுடைய வேதனைகள் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக குறையக்கூடிய காலமாக இருக்கும். பயப்படாதீங்க. முதல் வந்து மேஷத்தை பொறுத்தவரையும் பயத்தை அறவே விட்டுருங்க. வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாளாக கடனை அள்ளி தெளிச்சிட்டு இருக்கக்கூடிய கேது பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தை நோக்கி பயணிக்க போகிறார். அப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து ஒரு குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வீட்டில் மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே பாதிப்பு அடைஞ்சிருச்சுங்க. இதிலிருந்து படிப்படியாக மீண்டு வெளியே வந்துட்டா மட்டும் எனக்கு போதுங்க, என்னுடைய பழைய வாழ்க்கை எனக்கு கொடுத்துட்டா போதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே நிச்சயமாக கேட்கக்கூடியது பாசிட்டிவ் திங்கிங்கும் வரும். அதே சமயம் இந்த இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ஒன்று மட்டும் மேஷத்தை பொறுத்தவரையும் இந்த ஜூன் மாதத்தில் ஃபாலோ பண்ணுறது, குரு தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனாலும் சூரியன் 2ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனாலும் ரொம்ப கவனமாக பேசணும். அப்படி கவனமாக பேசுகிறதுனால வாழ்க்கையில் பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டுச்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தை பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தை பயணிக்கும். பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%, கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசை புத்தி நடப்பு அந்தரம் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வந்து 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர்
உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.